தனிநபரின் குருவி பண்ணையால் சுவாச கோளாறு காரணமாக குடும்பம் பாதிப்பு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள மாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரியா, அவரது கணவர் ராமன், அவருடைய 2 குழந்தைகள், மாமனார் மாமியார் உள்ளிட்ட 6 பேர் மாம்பட்டி கிராமத்தில் குடியிருந்து வருகின்றனர். அதே கிராமத்தைச் சேர்ந்த துரைசாமி மகன் பிரபு என்பவர் பிரியாவின் வீட்டின் அருகே பிரபுவின் வீட்டில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட வளர்ப்பு பறவைகளான கிளி, புறா உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகளை பண்ணை அமைத்து நடத்தி வருகிறார். பண்ணையில் வளர்க்கப்படும் பறவைகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து வருவதாக தெரிய வருகிறது. இந்த குருவி பண்ணையில் வளர்க்கப்படும் பறவைகளால் பிரியாவின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட்டு அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக சென்றதாக கூறப்படுகிறது. சிகிச்சையின் ஆய்வில் பறவையின் எச்சங்கள் காரணமாக பிரியாவின் குடும்பத்தில் உள்ள 6 நபர்களுக்கும் சுவாச பிரச்சனை, உடல் பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். குருவி பண்ணை காரணமாக தான் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும், அதனால் குருவி பண்ணையை அகற்றக் கோரி தமிழக முதல்வர் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் மனு அளித்துள்ளனர். மனுவின் பேரில் தற்போது வரை நடவடிக்கைகள் இல்லை என கூறப்படுகிறது. சுமார் 20க்கும் மேற்பட்ட புகார் மனுக்கள் மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், காவல்துறையினர், வனத்துறையினர், சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த குருவி பண்ணை வளர்ப்பின் காரணமாக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த நாங்கள் பல லட்சங்கள் செலவு செய்தும் எங்கள் உடல்நிலையை எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்றும், இதன் காரணமாக எங்களது உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் நிலை வரலாம் என தெரிவிக்கின்றனர். பிரியாவின் குடும்பம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். குருவி பண்ணை அகற்றுவது குறித்து தமிழக முதல்வரும், தருமபுரி மாவட்ட நிர்வாகமும், துறை சார்ந்த அலுவலர்களும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். வீடு கட்டி குருவி பண்ணை வச்சுட்டு எங்களுக்கு காய்ச்சல் வருது. அடிக்கடி சளி, காய்ச்சல், இரும்பல், திம்பல் எல்லாமே வருது. இது யாருக்கிட்டே சொன்னோம், கண்டுக்கலை. பஞ்சாயத்தில் சொன்னோம், தலைவர்கிட்ட சொன்னோம், எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னோம். அவன் இது வாங்கி வச்சுட்டுங்கிறான், லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கேயும் போய் ஒன்றும் பண்ண முடியல. எங்களால் மருமக தான் இப்போ எடுத்து அதெல்லாம் இது பண்ணுறான். அங்கங்கே போய் எல்லாத்துக்குமே காய்ச்சல் தான். பேரனுக்கு, பேத்திக்கு, ராமனுக்கு, லட்சுமணுக்கு, எல்லாத்துக்குமே, வழிகாடுக்கு, எல்லாத்துக்குமே. இது எங்கெங்கேயோ கொடுத்தோம், ஒன்றும் கண்டுக்கலை, யாருமே கண்டுக்கலை. நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ தான் பத்திரிக்காரரை வர வச்சு இது பிக்குது, அந்த நாத்தம் ஒன்றும் என்னால் முடியல. மூக்கிலெல்லாம் சளி, திம்புள், இழப்பு எடுத்துக்குது. என்னால் ஒன்றும் முடியலை. அதை பற்றி என்னால் ஒன்றும் பேசவும் முடியல. என்னால் ஒன்றும் முடியலை. குருவி வச்சுட்டு எனக்கு பெரிய இதாகுது, ரொம்பாகுது. அந்த குருவி செத்தா எடுத்து போடுறாங்க, இந்தாண்ட குப்பை வாரி இந்தாண்ட போடுறாங்க. போய் ஏன் இப்படி பண்ணுறேன்னா அடிக்கிறாங்க. என்ன அடி வாங்குற வயசா எனக்கு. அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் பேர் ரத்தனங்க. நான் மாநிலத்தில் இருக்கிறேன். எனக்கு இந்த குழினால இந்த சுவாசப்பு பிரச்சனை அதிகம், காய்ச்சல், குளிர் அதிகமாக இருக்குது. எந்த சூழல் போனாலும் எனக்கு பார்க்கறதுக்கு எங்கள் பொண்ணு தான் என்னை பார்க்குது. எனக்கு வேறு வழி இல்லை. பக்கத்தில் குழி. பேர் பிரியா, என் கணவர் பேர் ராமன். நான் மாம்பட்டி கிராமத்துலேருந்து வசித்து வருகிறேன். என் வீட்டு பக்கம் குருவி பண்ணை வச்சுருக்குறாங்க. அவரோட பேர் அவன் பிரபுன்ற, துரைசாமின்ற மகன் பிரபு வசித்து வருகிறாங்க. நாங்கள் இந்த இடத்துல வந்து 15 வருஷமாக இருக்கிறோங்க. அதோட பாதிப்பு நான் எனக்கும் இருக்குது, என்னோட வீட்டுக்காருக்கு, என்னோட குழந்தைக்கு, என் மாமனாருக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நான் தீத்தமலை ஜிஹெச்சுக்கு, அரூர் ஜிஹெச்சுக்கு, தருமபுரிக்கு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன். எந்த இடத்துலையும் எனக்கு கிடைக்கல. கேட்கக்குள்ளலாம் என்ன பிரச்சனை, உன் பக்கம் என்ன, நீ அடிக்கடிக்கு இந்த இடத்துக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ வந்து குருவி பண்ணை இருக்கிறதுனால நீ கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க அரூர் ஜிஹெச்லேருந்து. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. நான் குருவி பண்ணை இருக்கிறதுனால இவ்வளோ சுவாச கோளாறு, காய்ச்சல், குளிர் அதிகமாக விஷப்பூச்சி வரைக்கும் எங்களுக்கு கடிச்சு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என் குழந்தை பாதிக்கப்பட்டு ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். நாங்கள் கூலி வேலைக்கு போகிறவங்க தான். அன்னைக்கு கூலி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த நிலைமையில நான் இருக்கிறேன். என் குழந்தைய எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட கணவர் எல்லாருமே இந்த குருவி பண்ணை இருக்கிறனால எனக்கு ரொம்ப சுவாச கோளாறு அதிகமாக பாதிக்குது. பக்கத்து வீட்டில் ஊருக்கார எல்லாருமே பாதிக்கிறாங்க, ரொம்ப பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பு வந்து கலெக்டர் வரைக்கும், எஸ்பி, கலெக்டர், முதலமைச்சர் வரைக்கும் நான் இந்த பேட்டி நான் தெரிவிக்க வைக்கிறேன். ஆடியோக்கு நான் வந்து மகரையர் ஆணை வரைக்கும், என்னோட முடிஞ்ச வரைக்கும் மகரையர் ஆணை வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் கணவரால் முடியாது, என் மாமனார முடியாது. நானும் தான் அது பார்க்குறேன். என்னோட குழந்தைய நான் வச்சு தான் நான் மூவ் பண்ணுறேன். என்னால் முடியலைங்க சார். இந்த குருவி பண்ணி அவர் அப்புறப்படுத்துங்க, என்னால் முடியலை. இது முதல்ல அமைச்சருக்கும் கலெக்டர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.